ஜெயலலிதா கனவு கண்ட முன்னேற்ற பாதையில் நாடு சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருப்பதை முரசொலி நாளேடு கடுமையாக சாடியுள்ளது. தரைக்குறைவான அரசியலை ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் நடத்தியவர் ஜெயலலிதா என்றும் முரசொலி விமர்சித்துள்ளது. ஜெயலலிதா என்ன கனவு கண்டார், எந்த விதமான முன்னேற்ற பாதையை கண்டார் என முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது. ஜெயலலிதா வெறுப்பு அரசியலை வேண்டும் என்றே வளர்த்தவர், உயர் சாதி அரசியலில் நாட்டம் கொண்டவர், ஆண்டான் அடிமை அரசியலை ஊக்கப்படுத்தியவர் என அடுக்கடுக்காக குற்றம் சாட்டிய முரசொலி நாளேடு தலையங்கம், அரசியல் தலைவர்கள் மீது விஷ அம்புகளை பாய்ச்சுவதில் விருப்பம் கொண்டவர், மற்றவர்களை தாழ்த்தி பேசி தன்னை நிகரற்றவர் என மனநிறைவு கொண்டவர் என்றும் விமர்சித்துள்ளது. பழிவாங்கும் எண்ணத்திற்கு பால்வார்த்து கொண்டே இருந்த ஜெயலலிதா முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்பதையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. தலைவர் கலைஞர் திரையுலகின் முடிசூடா மன்னனாக, நாடு போற்றும் நல்ல தமிழ் எழுத்தாளராக, எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணாவின் நம்பிக்கைக்குரிய அன்பு தம்பியாக வலம் வந்து கொண்டிருந்த போது தலைவரின் திரைப்பட நிறுவனத்திலேயே சம்பளத்திற்கு நடித்தவர் ஜெயலலிதா என்பதையும் முரசொலி பதிவு செய்துள்ளது. 25 ஆண்டு தமிழக அரசியலை கலைஞருக்கு எதிராக வெறுப்பு அரசியலாகவே ஜெயலலிதா நடத்தி கொண்டிருந்தார் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. ஈழத்தமிழர் பிரச்சினை, கச்சத்தீவு பிரச்சினை, சேது சமுத்திர திட்டம் போன்றவற்றில் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கருத்து, எதிர்க்கட்சியான பிறகு வேறு கருத்து என மாறி மாறி நிலைப்பாடு எடுத்தவர் ஜெயலலிதா என்பதையும் முரசொலி நாளேடு தலையங்கம் குறிப்பிட்டுள்ளது. நான் பாப்பாத்திதான் என சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அறிவித்த போது திராவிட இயக்கம் அதிர்ந்து போனதையும், தனது கட்சியினரை அடிமைகளாக கொத்தடிமைகளாக நடத்தி கடைந்தெடுத்த பிற்போக்குத்தனத்தை ஊக்கப்படுத்தியதையும் முரசொலி நாளேடு நினைவுபடுத்தியுள்ளது. வாஜ்பாயை படாத பாடுபடுத்தி ஆட்சியை கவிழ்த்தவர், சோனியா காந்தியை பதிபக்தி இல்லாதவர் என அவதூறு பேசியவர், எம்ஜிஆரை பற்றி ராஜீவ் காந்தியிடம் புகார் அளித்தவர், அத்வானியை தேச பாதுகாப்பில் அக்கறை இல்லாதவர் என ஜெயலலிதா தொடுத்த தாக்குதல்களையும் முரசொலி நாளேடு தலையங்கம் பட்டியலிட்டுள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்த ஜெயலலிதா இஸ்லாமியர் மட்டும் சிறுபான்மையினர் அல்ல என தெரிவித்ததையும், கர சேவைக்கு 1000 அதிமுகவினரை அனுப்பியவர் என்பதையும் முரசொலி தனது தலையங்கத்தில் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. சூதும் வாதும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் கற்ற ஜெயலலிதா அபாயகரமானவள் என எம்ஜிஆரை தெரிவித்ததையும் முரசொலி நினைவுபடுத்தியுள்ளது. டான்சி நிலப்பத்திரத்தில் தான் போட்ட கையெழுத்தையே தனதில்லை என மறுத்த ஜெயலலிதா 5000 கோடி ரூபாய் சொத்துக்களை அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொள்ளையடித்த வழக்கில் தண்டிக்கப்பட்டதையும் முரசொலி பதிவு செய்துள்ளது. இத்தனை பிற்போக்குத்தனமான தரக்குறைவான அரசியலை ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் நடத்திய ஜெயலலிதாவைத்தான் நட்பாக கொண்டுள்ள பிரதமர் மோடி, ஜெயலலிதா கனவு கண்ட முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். ஜெயலலிதாவையும் அதிமுகவையும் முழுமையாக அறிந்துள்ள தமிழ்நாடு அவரது நண்பர் மோடியையும் பாஜகவையும் புரிந்து வைத்திருக்காதா என கேள்வி எழுப்பி முரசொலி நாளேடு தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.